இந்த உலகத்துல ஏகப்பட்ட போர்கள் நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். இந்த சண்டைக்கு நடுவுல 100% நம்மால நீதியான தீர்ப்ப வழங்க முடியாது. அததான் பேஸ்லைன் பாராடாக்ஸ் வீடியோல பார்த்தோம். அதே வேளையில 2 பார்ட்டிக்கு நடுவுல சரி தப்ப கண்டுபிடிச்சு நீதிய வழங்குறத விட, ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய அமைதி தான் முக்கியம்னு கிளைம் பண்றது தான் கிங்ஸ் பீஸ் கான்செப்ட். அத பத்தி ஷார்ட்டா நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கிங்லி மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது இந்த போர்களுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டா, சீஸ் ஃபயர் இஸ் த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அதாவது உங்களுடைய நீதியெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். உலக அமைதிக்காக முதல்ல போர உடனடியா நிறுத்துங்கன்னு வலியுறுத்துறதுக்கு பேர் தான் சீஸ் ஃபயர். இந்த சீஸ் ஃபயரை சில நேரங்கள்ல சண்டை போற நாடுகள் வீல்ஃபுல்லாவே ஏத்துக்கும். ஆனா பல நேரங்கள்ல உலக நாடுகளால அது கட்டாயப்படுத்தி தான் அமல்படுத்தப்படும். ஏன்னா சண்டை போற நாடுகள் பெரும்பாலும் ரிவெஞ்ச் மூட்ல தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடுமே உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டிருக்கும். அதனால அதனுடைய மனசு நீதிக்காக ஏங்கிட்டு இருக்கும். ஆனா உலக நாடுகள் எப்படி பார்க்கும்னா உங்களுடைய தனிப்பட்ட நீதியின் தேடலுக்காக உலக அமைதியை கெடுக்காதீங்க. சோ சீஸ் ஃபயரை ஏத்துக்குங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தும். இப்படி அமைதிக்காக நீதியை சப்ரஸ் பண்றது தப்பு இல்லையான்னு நமக்கு தோணலாம். ஆனா ஈவன் மக்கள் கூட என்னதான் உங்களுடைய மனசுல நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பிராக்டிகலா ஆபரேட் ஆகும்போது கிங்ஸ் பீஸ்லயும் சீஸ் ஃபயர்லயும் தான் ஆபரேட் ஆவாங்க. உதாரணத்துக்கு டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பைக்காரரும் ஆட்டோக்காரரும் மோதிக்கிட்டு சண்டை போட்டுட்டு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்குமே வண்டி டேமேஜ் ஆயிருக்கும், ரெண்டு பேருக்குமே லாஸ் ஆயிருக்கும். சோ அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய நீதிக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் இறங்கி போய் ரொம்ப அக்கறையா அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அவங்களுக்கு நீதி எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஹார்ன் அடிச்சு அவங்களுடைய சண்டையை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல மக்கள் சிம்பாலிக்கா என்ன கன்வே பண்றாங்கன்னா, உங்களுடைய சண்டையில நாங்க ஏன் பாதிக்கப்படணும்? எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. சோ ஒழுங்கு மரியாதையா உங்களுடைய சண்டையை நிறுத்திட்டு உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்களே ஏத்துக்கிட்டு அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. தேவையில்லாம எங்களுடைய சமாதானத்தை குலைக்காதீங்கன்னு சொல்லி கண்டினியூஸா ஹார்ன் அடிக்கிறது மூலமா வலுக்கட்டாயமா சீஸ் ஃபயரை அமல்படுத்துறாங்க. சோ சண்டை போறவனுக்கு தான் நீதி ரொம்ப முக்கியம். ஆனா அவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே சமாதானம் தான் முக்கியம். இப்ப கிட்டத்தட்ட இதே தான் பெரிய போர்களுக்குமே. இப்ப ரீசெண்டா கூட ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை பார்த்து போற உடனடியா நிறுத்து, யுவர் பிளேயிங் வித் வேர்ல்ட் வார் 3 ன்னு சொன்னார் இல்லையா? அதை கேட்கும்போது ஜெலன்ஸ்கிக்கு கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா ஜெலன்ஸ்கியுடைய பார்வையில அவர் பண்ற யுத்தம் நீதியானது, நேர்மையானது. சோ உலக நாடுகள் எங்க கூட நின்னு நீதியை நிலைநாட்டுங்கன்னு அவர் எதிர்பார்ப்பாரு. ஆனா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீ உன்னுடைய நீதிக்காக உலகத்துக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வர. சோ சண்டை போறதை நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையா பீஸ் ட்ரீட்டில சைன் பண்ணு. நீ உனக்குள்ள முக்கிக்கோ முனைக்கோ, ஆனா எங்களை டார்ச்சர் பண்ணாதங்கறத உலகத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். சோ சீஸ் ஃபயர் என்ன பண்ணுதுன்னா பிரச்சனை டெவலப் ஆகாம தடுத்து சமாதானம் ஃபர்தரா குலையாம டெம்பரரியா பாஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டுக்கு நடுவுலயும் சமாதான உடன்படிக்கைன்னு சொல்லப்படக்கூடிய பீஸ் ட்ரீட்டிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. அதுல சைன் பண்ணும்போது சந்தோஷமாலாம் எந்த நாடும் சைன் பண்ணாது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த நீதி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. சில நேரம் எல்லைகள் கையை விட்டு போயிருக்கும், அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடுகள் கிடைச்சிருக்காது. சில நேரம் அந்த ட்ரீட்டில ஏற்றத்தாழ்வுகள் கூட இருக்கும். ஒரு நாட்டுக்கு அதிக ஃபேவர் கிடைச்சிருக்கும், இன்னொரு நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டது கண்ணுக்கு நல்லாவே தெரியும். பல நேரம் கட்டாயத்தின் பேர்ல தான் நாடுகள் அதுல சைன் பண்ணும். அப்ப இது அநியாயம் இல்லையான்னு கேட்கலாம். இதுல நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அதனுடைய பேர் ஜஸ்டிஸ் ட்ரீட்டி கிடையாது, பீஸ் ட்ரீட்டி. அதனுடைய நோக்கமே பீஸை நிலைநாட்டுறது தான். அந்த ப்ராசஸ்ல அநீதியே இழைக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் ஆகணும். சோ இந்த கிங்ஸ் பீஸ் கான்செப்ட்ங்கிறது ஒரு நோபலான கான்செப்ட்லாம் கிடையாது. ஆனா அதுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஒர்க்கிங் பிரின்சிபலா இருக்கு. கண்டிப்பா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி தமிழர்கள் கிட்ட வேற ஒரு நீதி முறைமை இருந்திருக்கும். தமிழ் ஸ்காலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை பத்தி கீழே ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பேஸ்லைன் பாராடாக்ஸ் நம்ம இதோட முடிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் கீழே கேளுங்க. மேபி இது சம்பந்தமா ஒரு Q&A வீடியோ மாதிரி போட்டுட்டு நம்முடைய ரெகுலர் சீரிஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம்.